புத்தானத்தம் பஞ்சாயத்தை ரெண்டா பிரிக்க போறாங்கன்னு ஒரு செய்தி வருது. அது உண்மையா? புத்தானத்தம் பஞ்சாயத்தை ரெண்டா பிரிக்க போறாங்க. ஒரு ஊராட்சி வளர்ந்து அது ரெண்டாக பிரித்து ரெண்டு ஊராட்சி என்று ஆக்குவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு என்ன தகவல் வருகிறதுன்னா, அது முழு உண்மையா இல்லையான்னு நீங்க தான் என்கிட்ட சொல்லணும். ஒரு பஞ்சாயத்தில் முழுக்க இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக இருக்காங்க, இன்னொரு பஞ்சாயத்தில் இந்து சகோதரர் அதிகமாக இருக்காங்க. இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி ஒரு பஞ்சாயத்தாகவும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பஞ்சாயத்தாகவும் பிரிக்க போறாங்க அப்படின்னு பொதுமக்களுக்கு சந்தேகம் வரும். இந்துக்கு முஸ்லீமுக்கு இடையில பிரிவினையை நீங்களே உருவாக்குறீங்களா இல்லையா? அரசாங்கமே திட்டமிட்டு உருவாக்குறதா இல்லையா? நான் ரெண்டு உதாரணம் சொல்றேங்க. 1905 வங்காளம் ஒரே பெரிய மாநிலமா இருந்தது. அப்ப ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, இத இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கானே, இவரை பிரிச்சிடணும். எப்படி பிரிக்கிறது? எல்லாம் ஒன்னா இருக்கான், அண்ணன் தம்பியா இருக்கான், எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிச்சான். இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை மேற்கு வங்காளம் என்றும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை கிழக்கு வங்காளம் ரெண்டா பிரிச்சுட்டீங்கன்னா இந்து முஸ்லீம் சண்டை போட்டே இருப்பான், அவனுக்குள்ள ஒற்றுமை வராது. நதி நீர்ல பிரச்சனை வரும், வாய்க்கா வரப்புல பிரச்சனை வரும், எல்லையில பிரச்சனை வரும். எல்லா வகையிலையும் பிரச்சனையை உருவாக்குவதற்காக பிரிட்டிஷ்காரன் அப்படி ஒரு சதி பண்ணான். 1947 முஸ்லீம் லீக்கினுடைய ஜின்னா பாகிஸ்தான் தனி நாடு வேண்டும் கேட்டாரு, கொடுத்துட்டோம்னு வச்சுங்க. அது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு, இனிமே அதை ஒண்ணு செய்ய முடியாது. அப்படி ஒரு மாநிலம் போச்சு, அப்படி தேசம் போச்சு. அப்படி இந்த ஊரும் போகக்கூடாது என்று பிஜேபி சார்பாக நான் சொல்ல வந்திருக்கேன். ஊர் எப்படி பிரிக்கலாம்? ஒண்ணு வருமானத்தின் அடிப்படையில் பிரிங்க, மக்கள் தொகை அடிப்படையில் பிரிங்க, இல்ல ஜியோகிராபி புவியியல் ரீதியாக பிரிங்க. மதத்தின் அடிப்படையில் ஒரு ஊரை பிரிக்கலாமா என்றதான் என் கேள்வி. அப்படி பிரிக்க கூடாது. மதம் காரணமா இருக்கக்கூடாது. சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிற இரண்டு சமயத்தவர்கள் மதத்தவர்களுடைய செயற்கையா பிரிவினையை அரசாங்கமே உருவாக்க கூடாது. ஒரு பஞ்சாயத்தை ரெண்டா பிரிச்சா கூட மத அடிப்படையில பஞ்சாயத்தை பிரிக்கிறது. தயவு செய்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறோம், இந்த மேடையில் இருந்து இந்த புத்தானத்தம் பஞ்சாயத்தை இரண்டாக பிரிக்கிற முடிவை இந்த அரசாங்கம் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறோம். கைவிடணும். ஏதோ கெசட்ல வெளியிட்டதா சொன்னாங்க, அப்படியா? கெசட்ல வெளியிட்டு சொன்னாங்க. நாங்கள் இந்த புத்தானத்த மக்கள் இந்த பஞ்சாயத்து இரண்டாக பிரிக்கப்படுவதை நாங்கள் ஒரு சேர இதை ஆட்சேபிக்கிறோம்னு இந்த மக்கள் எல்லாரும் எழுந்து நின்று அரசாங்கத்துக்கு சொல்லணும், கலெக்டரை பார்த்து சொல்லணும். இந்த இடத்துல அரசியலுக்காக சொல்லவில்லை. அப்படி நீங்கள் செல்லும் போது உங்களுடன்